தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரையோடு சட்டமன்ற பேரவை துவங்கும் என்கின்ற அறிவிப்பு தரப்பட்டு இன்றைக்கு ஆளுநர் அவர்களும் இன்றைக்கு முறைப்படி ஜனநாயகத்தை மதிக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை அழைத்து இன்றைக்கு சட்டமன்றத்தை முதல் கூட்டத்தை கூட்டினார்கள். கேரள ஆளுநர் 2 வார்த்தையை பேசிட்டு இறங்கி போயிட்டார். நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் சொந்தமா சில கருத்துக்களை சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்றார். அது மரபு எப்படிப்பட்ட மரபு என்பதை முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் நம்முடைய பழக்கம் என்கின்ற மரபு என்பதை கடந்த ஆண்டிலேயே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய திருவிளையாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள் வட மாநிலங்களிலேயும் இந்தியா கூட்டணிக்கு வலிமையை உருவாக்குகின்ற வண்ணம் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு எழுதி கொடுத்த உரையிலே இன்றைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இது எனக்கு உண்மைக்கு மாறா இருக்கு, புறம்பா இருக்கு, நீங்க பொய்யா எழுதிருக்கீங்க அப்படி சொன்னா நம்ம விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்திலையும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி ஆளுநருக்கு இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. தான் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலே பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருக்கிறது. ஜிடிபி ரேட்டிலே கூட தேசிய அளவை குறியீடை விட நாம் இன்றைக்கு அதிகமான அளவுக்கு வந்திருக்கின்றோம். இதையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றோம். அதேபோல விளையாட்டுப் போட்டிகளிலே 5வது இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். பல துறைகளிலே முதல் இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஆளுநர் உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், படிக்க மனமில்லாமல், இந்த அரசின் சாதனைகளை தான் வாசிக்க விருப்பமில்லாமல் பொய்யான கருத்துக்களை சொல்லி இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் ஏதோ அதெல்லாம் அவருக்கு வேண்டாதது போல ஒரு கருத்துக்களை இன்றைக்கு பரப்பியிருக்கின்றார். ஆனால் தமிழகம் முதன்மையான இடமாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு எந்த இடத்திலும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆளுநர் விளக்கம் கேட்டிருந்தால் நிச்சயமாக கொடுத்திருப்போம். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களே, கொண்டாங்க விளக்கம் கேட்டிருந்தா கொடுத்திருப்போம். ஆனால் தரவில்லை. எனவே அதனால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன. அது தந்திருக்க அந்த விவரங்களை படிப்பதிலே அவருக்கு ஒப்புத்திட்டு தானே வர்றாரு. ஆளுநர் இல்லாட்டி சொல்லியிருக்கலாம், எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா இருக்கு, நான் வரலைன்னு இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஆளுநர் என்கின்ற அந்த பதவிக்கு ஜனநாயகத்திலே நாம் உரிய மரியாதையை தர வேண்டும் என்று மதிப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார் என்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு இத்தனை நிகழ்வுகளையும் நாம் இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான், அதாவது தேசிய கீதத்தை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற ஆளுநர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் உரையை முழுவதும் படிக்கின்ற வரை அங்கேயே பொறுமையோடு இருந்தவர். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்திருக்கலாம். அவர் சொல்றது இவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் தமிழ்ல தான் பேசினார். ஆனால் திடீர்னு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே வேற எதையோ பேசுகிறார் என்று அவர் எழுந்து வேகமாக சென்று விட்டார். 2 நிமிடம் பொறுத்திருந்து தேசிய கீதத்தையும் மதித்து நின்று அதற்கு பிறகு உரிய மரியாதையோடு அவர் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் மரியாதையை அவரே இழக்கிறார், அவரே தவற விடுகிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து நிச்சயமாக அவை குறிப்பிலிருந்து அதை எடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. இன்னும் நீக்க சொல்லி தகவல் இருக்கிறது. அது நீங்க சட்டப்பேரவைத் தலைவருக்கு அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம்.